நீங்க ப்ரான் லவர்ஸா அப்ப கண்டிப்பா இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல கிரன்ச்சியா பீனட்டோட டச்சோட நல்ல காரசாரமா சாம்பார், ரசம், தயிர் சாதம்னு எல்லாத்துக்கும் அட்டகாசமா போற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஒரு ப்ரான் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பாப்போமா? ப்ரானை நல்லா கிளீன் பண்ணி டிவைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இதுல சால்ட், பெப்பர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. இதுலயே ஒரு டீஸ்பூனுக்கு அரிசி மாவு, அரை டீஸ்பூனுக்கு கடலை மாவு, சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் ஆப்ஷனல் தான். சும்மா ஒரு ஃபியூ டிராப்ஸுக்கு லெமன், ரொம்ப வேண்டாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊற வைக்கலாம். இப்ப இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிப்போம். அதுக்கு ஒரு 5 பல்லு பூண்டு, 1.5 இன்ச்சு இஞ்சி, ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை கொஞ்சம், இதோட 1ல இருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வறுத்த வேர்க்கடலை. இப்போ இந்த இஞ்சி பூண்டு நல்ல பொடியா கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல கட் பண்ண இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ஒரே ஒரு சுத்தி எடுத்துப்போம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி அதுல இந்த ப்ரான் எல்லாம் வச்சிடலாம். ஸோ 30 செகண்ட்ஸ், இந்த பக்கம் ஒரு 30 செகண்ட்ஸ், திரும்பி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ், அவ்வளவுதான். அதுக்கு மேல வேண்டாம், அப்புறம் ரப்பர் மாதிரி ஆயிடும். இதை ஃப்ரை பண்ணி இப்போ தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயை கொஞ்சம் தொடச்சிட்டு, ஸோ அதே ஃப்ரை பண்ண எண்ணெயே ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு அதுல ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்ச இந்த மசாலா எல்லாமே அதுல சேர்த்துப்போம். இப்ப இந்த மசாலாலாம் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ப்ரான் சேர்த்துடலாம். இப்ப இந்த மசாலாலாம் இந்த ப்ரான்ல நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட், ஸ்பைஸ் வந்துட்டு இந்த டைம்ல செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை மிக்சில போட்டு கொஞ்சம் கோர்ஸா அரைச்சு அதையும் சேர்த்துப்போம் லாஸ்டா. ப்ரான் சேர்த்த பிறகு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு மேல ஃப்ரை பண்ண வேண்டாம், அப்புறம் ப்ரான் ரப்பரி ஆயிடும். சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஒரு ஸ்பைசி ப்ரான் ஃப்ரை ரெடி. கண்டிப்பா உங்க ஃபேமிலி கிட்ட இருந்து ஒரு வாவ் கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. Trust me and try it, friends. Definitely you will love it. Thank you for watching.